Hi everyone, this is from Sevi IAS Academy. எனக்கு நம்ம திண்டிமாடி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா விசாரணை முடிந்த 3 மாதங்களில் தீர்ப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கவர் ஆகும். அதாவது உச்சநீதிமன்றம் வந்து நிறைய டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றங்களில் விசாரணை நிறைவடைந்த பின்னாடி 3 மாதங்கள் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். அதே மாதிரி ஜாமீன் மனுக்களையும் வரும்போது சேம் நாள்லேயே விசாரித்து சேம் நாளில் அவங்கள கொடுக்குறதா தான் அவங்கள என்ன பண்ணணும்னா சிறையிலிருந்து வெளியே விடணும். அதே மாதிரி தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டால் விசாரணைக்கு மறுநாள் தீர்ப்பளிக்கப்பட்டு ஸோ அந்த விவரங்களை பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வெப்சைட்டில் வந்து பதிவிடணும். ஸோ ஜாமீன் அடுத்த நாள் கொடுக்கறதானது நம்ம அந்த நாளே என்ன பண்ணணும்னா அவங்களோட அந்த விவரங்களை எல்லாமே வெப்சைட்டில் பதிவிடணும். 4 மாதங்களுக்குள் தீர்ப்பு விசாரணை முடிஞ்சு 4 மாதத்தில் கொடுக்கலன்னா அந்த அந்த வழக்குடன் தொடர்புடைய தரப்பினர் பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்து மனு அளித்து அதை புதுசாக விசாரணை பண்ணி வழக்கை மேற்கொள்ள என்ன பண்ணலாம்னா மனு வந்து கொடுக்கலாம். இதே மாதிரி இப்போ வழக்கில் வந்து எடுக்கப்பட்ட முடிவுக்கான காரணங்களை வந்து ஜட்ஜ் வெளியிடுவாங்க. அதுவும் 1 மாதத்துக்குள்ள அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலைன்னா அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட இந்த தரப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியிடம் அது வந்து வாபஸ் பெற்றுட்டு மறுபடியும் அதை விசாரணை பண்ணி புது வழக்காக அவங்க என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் புதிய டிஜிபி ஆகிறார் மகேஷ்குமார் அகர்வால். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து கவர் ஆகும். ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய பாடி. ஸோ அங்கே இருக்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த சர்வீஸுக்கு எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு ஆர்டிகல் 320 படி பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் அதே மாதிரி அட்வைசரி பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டு பிரகாஷ் சிங் வழக்கு இதில் நிறைய டைரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு. அதாவது ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஆர்டரை மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்காக மிக உயர்ந்த பதவி வந்து டிஜிபி, டைரக்டர் ஆஃப் ஜெனரல் போலீஸ். ஸோ அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கும் போது இவங்க என்ன பண்ணோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சீனியர் லிஸ்ட்டை வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து அனுப்ப வேண்டும். ஸோ அதிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேரே தேர்ந்தெடுத்து மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒருத்தர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு டிஜிபியாக அவங்கள வந்து நியமிக்கணும். ஸோ தற்போது பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறை தலைமை இயக்குநராக ஐபிஎஸ் அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வாலை வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூபிஎஸ்சியினுடைய அந்த ஒரு அட்வைஸ் அடிப்படையில் தான் நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் மனித உரிமைகள் பிரிவு சிறப்பு தலைமை இயக்குநராக இருந்திருக்காரு. ஸோ இதே மாதிரி கொல்கத்தா பிரிவிற்கும் கூடுதல் பொறுப்பாக பதவி வச்சிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டை சென்ட் பண்ணும்போது யூபிஎஸ்சி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி 3 பேருடைய பேரை வந்து பரிசீலனை பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் மகேஷ்குமார் அகர்வால். ஸோ இதற்கான சுப்ரீம் கோர்ட் 2006 வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இப்போ ஒருத்தங்களை வந்து டிஜிபியாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய ரிட்டையர்ட் ஏஜ் வந்து 6 months குறைவாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் அவங்களை வந்து சூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழக டிஜிபியாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி சந்தீப் ராய் ரத்தோரை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் பேஸில் தான் யூபிஎஸ்சி பரிந்துரைத்துள்ள பட்டியலிலிருந்து மகேஷ்குமார் அகர்வாலை வந்து தமிழக அரசினுடைய 34வது தலைமை இயக்குநராக அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தோம்னா பஞ்சாப் மாநிலம் பதிண்டா இவருடைய ஊர். அப்பா வந்து வழக்கறிஞராக இருந்திருப்பார். ஸோ சட்டப்படிப்பை வந்து 22 வயதில் வந்து முடித்ததுக்கப்புறம் சட்டப்படிப்பை முடித்ததுக்கப்புறம் இவர் 22 இயர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவில் சர்வீஸில் வந்து செலக்ட் ஆகிருப்பார். ஸோ 1994ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழக பிரிவில் ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து பணியாற்றிருப்பார். ஸோ இவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 2032ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி. ஸோ 2006 என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கிட்ட அட்வைஸ் கேட்கணும், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ 2018-19 ஸோ இப்போ ஒரு டிஜிபியினுடைய பதவி காலம் 2 years. ஸோ இதை வந்து அந்த
2006 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி டிஜிபியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. அதுக்காக தான் டைரக்ஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 monthsக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு வந்து நம்ம இந்த லிஸ்ட்டை கொடுத்து அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படிங்கிறத 2018-19 தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அதற்கான டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவிகளுக்கு 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ரீசெண்டாக ஜெயா தாக்கூர் கேஸ் 2026 வந்து பள்ளி மாணவிகளுக்கு அவங்களோட அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வந்து ஹைஜீனை மெயின்டைன் பண்ணக்கூடிய அது வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத இந்த ஜெயா தாக்கூர் கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்டிக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 3 நாட்கள் வரைக்கும் அந்த மாதவிடாய் விடுப்பு வழங்குவதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அதற்கான அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதற்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈடு செய்ய வார இறுதி நாட்களில் அவங்களுக்கு வந்து வகுப்புகளை வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி நமக்கு ஆர்டிகிள் 42 ஸோ இது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வரும். இதன் அடிப்படையில் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஹியூமனிட்டி சர்வீஸ் கண்டிஷன்ஸை வந்து குடிமக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பேறுகால பலன்களை வந்து கொடுக்க வேண்டும். மெட்டர்னிட்டி ரிலீஃபை வந்து கொடுக்க வேண்டும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேறுகால பலன் சட்டம் 1961 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் கேரளா கவர்மெண்ட் எடுத்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அரசு அலுவலகங்கள், தொழிலகங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், பிற நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பராமரிப்பதற்காக உயர்தரமான பகல் நேர மையங்களை வந்து அளிக்க இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போர்க்கால பாலியல் வன்முறை. ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியன் அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ஐநாவினுடைய அந்த கருப்பு பட்டியலில் போர்க்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாலியல் வன்முறை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே இந்த யூஎனுடைய அந்த கருப்பு பட்டியலில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் ரஷ்யாவினுடைய நாடுகளின் பேர்களை பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் கருப்பு பட்டியலில் வந்து இணைச்சிருக்காங்க.